தோ இந்த கதை வந்து ஒரு லெஸ்பியன் ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் வெளியிருந்து பார்த்தாலும் இந்த படம் வந்து இட்ஸ் அபவுட் காதல் என்பது பொது உடைமை மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது? ஏன்னா பொதுவாக இப்போ நானே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன், ஒரு மாஸ்டர்பேஷன் பற்றி. நான் பார்த்துருக்கேன். அந்த படம் வந்து நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஃப்ரேம்குள்ளே வந்து அவங்க அந்த நடிக்கிறதுல சில 40-50 இல்லை, இது இளைஞர்களும் எல்லாருமே அப்படிலாம் கிடையாது. ட்ரெய்லர் போட்ட உடனே யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் ஒரு ஹேண்டலில் வந்து போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி எல்லாருமே இப்போ இந்த படம் யாருமே என்ன தமிழில் பண்ண வேணாம் தான் சொன்னாங்க. எல்லாருமே என்கிட்ட இப்போ ஹிந்தி இல்லை மலையாளத்தில் பண்ணுங்கன்னாங்க. சில டைரக்டர்ஸும் என்ன அட்வைஸ் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணாங்க. ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது ஜேபி, பட் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஆனால் அது பண்ணணுமா, வீட்டில் நான் எப்படி காட்ட முடியாது. அண்ட் நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டைரக்டர்ஸ் பேஜில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டைரக்டர் ஜெயபிரகாஷ் சார். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். February 14th காதல் என்பது பொது உடைமை படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் அந்த டேட்லேருந்து வரேன் சார். February 14. ஆக்சுவலி நம்ம ஒரு படம் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ரிலீஸ் டேட் வேணாலும் நம்ம பிளான் பண்ணலாம், ஆனால் அந்த படம் ஒரு டேட் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ இது எப்படி ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ரிவர்ஸில் படம் எடுக்கல. நான் முதல்ல இருந்தே இது ஷூட் பண்ண ஆரம்பித்த அன்னிலேருந்தே ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, அடுத்து வர்ற வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம இந்த படம் கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். தமிழில் வந்து வேலண்டைன்ஸ் டேயில் இப்படி ஒரு க்யூர் லவ் சொல்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா தியேட்டர்ஸ் வரைக்கும் வந்தது கிடையாது. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம எப்படியாவது வேலண்டைன்ஸ் டே ட்ரை பண்ணணும்னு அன்றைக்கி சொன்னோம். அது நடக்கலை. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இந்த ஒரு படத்தை தியேட்டர் கொண்டு வர. அது இப்போது தனஞ்சயன் வந்து படம் பண்ணுறதுக்கு முன் வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சார் வேலண்டைன்ஸ் டே பண்ணுவோமா, நல்லா இருக்கே, அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னு நெக்ஸ்ட் நாளே அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் வேலண்டைன்ஸ் டே ரிலீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து யங்ஸ்டர்ஸ் போயிட்டு February 14th போய் பார்க்கணும். டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்குது. நான் நிறைய டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி யங் க்ரௌட் தே ஆர் ரியலி லைக்கிங் இட் லாட். அவங்க இது எந்த மாதிரி சார், அவங்க படத்தை பார்த்தோன்னா அவங்களோட இமீடியட் ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி? இல்லை, அவங்க இமீடியட் ரெஸ்பான்ஸ், ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி காலேஜஸில் எல்லாமே இந்த ப்ரைட் மார்ச் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி, வர்ற வெப் சீரிஸ் படங்கள். அண்ட் அப்போ எல்லாருமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க வந்து அதை சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ஷாக்கிங்காகவோ அவங்களுக்கு பெரிய அப்படி இல்லை. மெயினாக இந்த பேரண்ட்ஸு, அப்புறமா யூனோ ஒரு 35 to 40, 50 இதை பார்க்காதவங்க கேட்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஷாக்கு. பட் நிறைய பேர் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு கேரக்டரும் வச்சுருக்கீங்க படத்துக்குள்ளே, அதை நான் பின்னாடி வரேன். ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் பற்றி பேசிடலாம். ஸோ காதல்னாலே ஒரு பொதுவானது தான். அதில் வந்து காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு வச்சதுக்கான காரணம்? இல்லை, காரணம் இந்த படத்தோட கதை தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் வைக்கல. முதல்ல பட்டர்ஃப்ளைன்னு தான் வச்சுருந்தேன். என்ன ஒரு பட்டர்ஃப்ளைக்குள்ளே இருந்து கொக்கூன்லேருந்து வெளியே வர்றது தானே இதுவும், கம்மிங் அவுட் இல்லையா. நேச்சர் ப்ராசஸ். ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டேன். எப்பயோ ராத்திரி உட்காரும் போது எப்பயோ அந்த யூடியூப்ல எங்கேயோ அந்த பாட்டு நான் கேட்ட உடனே இது ரொம்ப கரெக்டாக இருக்கு படத்துக்கு, கேட்சியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த டைட்டில். அதே நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ டீசர் வரும்போது நீங்கள் அந்த காதல் என்பது பொது உடைமை இருந்தது. நான் வந்து இது இப்போ கேட்டு நீங்கள் வச்சிங்களா இல்லை முன்னாடியே கேட்டிருந்தா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஓகே, நைஸ். டைட்டிலும் வந்து ரொம்ப அந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரமோஷனுக்காக அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், இளையராஜா அந்த கம்பெனி கிட்ட. ஓகே, அவங்களுமே வந்து அது அக்செப்ட் பண்ணாங்க. 9 seconds தான். ஸோ அதனால் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. நல்லா இருந்தது. அதோட அந்த இதை பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் திருப்பியும் அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸு அந்த 40-50 ப்ளஸில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படத்தை பார்த்துட்டேன். தேங்க்யூ அதை எனக்கு காமிச்சதுக்கு. ஸோ அதில் வந்து தீபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தீபா மேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அந்த இதை பற்றி தெரியாதவங்க புரியாதவங்க ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும் இல்லையா, இவங்க என்ன பண்ணிப்பாங்க, இவங்களோட காதல் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி அவங்களோட கேள்வி
கேள்வியாக அந்த கேரக்டர் நீங்கள் வச்சுருந்தீங்க. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். அதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணி? இல்லை அந்த கேரக்டர் நான் ஏன் வச்சேன்னா, இப்போது நிறைய பேர் ஒரு விஷயம் புரியலைன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, வயலண்ட்டாக அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில டைமில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொல்கிற இந்த இன்டலெக்சுவல் ஸோ கால்டு படித்து புத்தகங்கள்லாம் வாசித்து அவங்களுக்கு இல்லாத ஒரு புரிதல், நீங்கள் இதெல்லாமே எதுவுமே பண்ணாத இந்த மாதிரி பெருசாக ஸ்கூலுக்கு போய் பெருசாக இந்த இன்டலெக்சுவல் கான்வர்சேஷனோ ஃபெஸ்டிவல் படங்களோ இதெல்லாம் பார்க்காத மனிதர்கள்ட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இது புரியாது தான், அவங்க இதுக்கு அகைன்ஸ்டோ ஃபாரோ இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட ஒரு இன்னசென்ஸில் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பானவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது இதுலேயும் அந்த தீபான்றது அவங்களுக்கு இது வந்து இது இப்படி இருந்ததுனால என்ன ஆகும் ஆகாது அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம், சந்தோஷமாக இருக்காங்க, இருந்துட்டு போட்டோமே, என்ன பிரச்சனை, இவ்வளோதான் அவங்களோட இது. ஸோ எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கேரக்டர் வழியாக தானே ஒரு கதையை சொல்ல முடியும். அதனால தான் அந்த அது பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க தான் அது நம்ம ஓரளவு புரிய வச்சிட்டோம்னா மற்றவங்களை காட்டிலும் இவங்க தான் அவங்க கிட்ட நெருக்கமாயிடுவாங்க. அது ரொம்ப ஒரு ஹானஸ்டாகவும் இருக்கும். என்னன்னா இந்த முற்போக்கு நான் யாரையும் தப்பாக சொல்ல, பட் நம்ம நிறைய படிக்கும்போது நிறைய விஷயம் தெரியும் போது எனக்கு சம்டைம் தோணும் நம்ம ரொம்ப ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துடுறோமோ அப்படின்ற ஒரு இது இல்லாமல் தெரியாமல் இருந்தாலே சம்டைம் ப்ராப்ளி வி ஆர் பெட்டர் ஆஃப்னு சம்டைம் எனக்கும் தோணுது. கரெக்ட். நீங்கள் இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒன்று தோணுது சார். ஸோ இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு இல்லாமல் ஒரு படிப்பு அந்த மாதிரி இல்லாத ஒரு மக்களை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்கள் உங்களோட லைஃப்பில் ட்ராவல் பண்ணுற பீப்புள்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்களா, இல்லை இந்த புத்தகங்களெல்லாம் இப்போ எல்லாமே ஃபில்ம் மேக்கர்ஸ் புத்தகங்கள்லேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான? இல்லை, நான் ஜென்ரலி ஐ எம் அப்சர்வர் ஆஃப் பீப்புள். நான் ஆக்சுவலி டைரக்டர் கிடையாது. நான் உங்களுக்கே தெரியும், நான் ஒரு ஆக்டராக ஆகணும்னு நினச்சி ஆக்டிங் படித்து அப்படி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அப்போத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே எனக்கு மிமிக்ரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு இமிட்டேட் பீப்புள். ஸோ ஜென்ரலி அது நேச்சராகவே இருக்குது. நான் இன்னும் இப்போ வெளியே நான் வாக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் யாருன்னா வாக் பண்ணா அவங்கள மாதிரி மீன்ஸ் அது சும்மா ஒரு கேலியாக இல்லை, பட் தட் இஸ் தேர் இன் மீ. ஸோ ஜென்ரலி ஐ அப்சர்வ் பீப்புள். 1 2 வந்து நான் இந்த ஆக்டிங் ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போது தான் அப்போ தான் நான் இப்போ வாசிக்கவே ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த வாசிக்கிறது எழுதுறது இதெல்லாம் பிடிக்காது. ஐ யூஸ்ட் நாட் லைக். அப்போது அவர் என்ன சொன்னாங்க, நீ ஒரு ஆக்டர் ஆகணும்னா நீ ஒன்று உனக்கு அனுபவம் வேணும், இல்லை நீ புத்தகங்கள் படிக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படியான்னு சொல்லி ஐ ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டார்டட் டு ரீட் ஆக்சுவலாக. அப்புறம் படங்கள் பண்ணும்போது அந்த விஷயத்துக்கான சப்ஜெக்ட்ஸை படிப்பேன். லிட்ரேச்சர் பிடிக்கும், கொஞ்சம் நைஸ் லிட்ரேச்சர் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போது கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எழுதும்போது நமக்கு அது தெரியாது இல்லையா, சப்கான்ஷியஸ் தான். அது எங்கேருந்து வருது, நம்ம எங்கேயா பார்த்ததா இருக்கும், இல்லை நம்ம படித்ததா இருக்கலாம், ஃபிலாசபி ஏதாவது அது நம்மளால சொல்ல முடியாது. எல்லாமே சேர்ந்து அது வரும். அது ஸோ இப்போ எனக்கு உங்களோட ஆக்டிங் ஜேர்னி பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது. எந்த வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? அது வந்து 6வது படிக்கும்போது, 6th படிக்கும். ஆமாம். என்னோட சித்தப்பா வந்து அன்றைக்கி ஸ்கூலில் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி சித்தப்பா தான் ஒரு மிமிக்ரி ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அப்போல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் தான் வரும். ஆல் இண்டியா ரேடியோவில் இந்த மாதிரி ஒரு 9 o'clock இந்த மிமிக்ரி மோனோ ஆக்ட்லாம் வரும். அதை அவர் கேட்டு அதை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஓ, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிமிக்ரி அண்ட் ஆமாம் மோனோ ஆக்ட் மாதிரி ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. அதாவது இந்த ட்ரெயினில் வந்து மார்னிங், மத்தியானம், ஈவினிங், நைட்டு இந்த டைமில் எப்படி டீ விற்பாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் அதை அந்த ரேடியோவில் கேட்டது அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் அது ஒரு சின்ன பையன் 6th standard பையன் அது பண்ணும்போது க்யூட்டாக இருந்திருக்க போல இருக்கு. எல்லாருமே கை தட்டினாங்க, பாராட்டினாங்க. அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அப்புறம் என்னோட தமிழ் வாத்தியார் பாண்டியன் சார், அவர் வந்து அதுக்கு அப்புறமா அவர் பண்ணுற எல்லா அவர் பிளே எழுதுவார். பிளே எழுதி இந்த காலேஜ் ஆனுவல் டே, ரிப்பப்ளிக் டே இதில் எல்லாத்துலேயும் என்ன தான் அவர் வந்து மெயின் லீடாக போடுவார். அப்போது அந்த ஒரு 4 years வந்து 10th standard வரைக்கும் அந்த ஸ்கூலில் அவர் எழுதுகிற எல்லா பிளேலையும் நான் தான் நடிப்பேன். ஸோ அப்படி அது ஓகே. ஒரு நடிகராக இருந்து கைத்தட்டு வாங்கி பழகிய ஒரு நபர் தான் நீங்கள். அதுலேருந்து டைரக்ஷனுக்கான அந்த ட்ராவல் எங்கே அந்த ஒரு நான் 2006 அதான் நான் ஆக்டிங் வந்து அங்கே யூஎஸ்ல தான் நான் படித்தேன். யூஎஸ்ல முறைப்படி நீங்கள் ஆக்டிங்? ஆமாம், 2 வருஷம் சியாட்டல் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் அப்படின்ற ஒரு இதில் படித்தேன். அதில் அந்த டீச்சர் தான் பெரிய ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பாதிப்பு எனக்குள்ளே கிரியேட் பண்ணது அவர் தான். ஆக்சுவலாக ஜேடி காபர்ன்
அவர் பேர். அவர் வந்து டைரெக்டாக மைஸ்னர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்டிங் மெத்தட் ஆக்டிங், அவர்கிட்ட அந்த டைரெக்டாக படித்தவர் அப்படின்னு. அவரோட ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அவர் தான் புத்தகங்கள் படினாரு, அவர் தான் இதெல்லாம் வந்து மனிதர்களை படிங்க. ஆமாம் இல்லை மனிதர்கள் படின்னு சொல்ல, பட் புத்தகம் மெயினாக அவர் புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஆர்ட்டை பாருங்க, பெயிண்டிங்ஸ் பாருங்க, நல்ல மியூசிக் கேளுங்க. இஃப் யூ வாண்ட் டு பி அ ஆக்டர், திஸ் ஆல் ஒர்க்ஸ் கம்ஸ் டுகெதர். அண்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம் அன்றைக்கே சொன்னார், ஐ டோன்ட் ப்ராமிஸ் யூ தட் யூ வில் பிகம் அன் ஆக்டர். இங்கே ஸ்கூலில் நீ படிக்கிறான்னு நான் சர்டிஃபிகேட் தரமாட்டேன், எந்த சான்றிதழும் நான் தரமாட்டேன் இங்கே படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக. அண்ட் ஐ டோன்ட் ப்ராமிஸ் யூ வில் பிகம் அன் ஆக்டர் ஆல்சோ. யூ மே பிகம் அன் ஆக்டர், பட் யூ மே பிகம் சம்திங் எல்ஸ். யூ கேன் பிகம் அ ரைட்டர், யூ மைட் பிகம் அ டைரக்டர். இந்த மாதிரி நிறைய சொன்னார் அவர். ஆர் அ பெயிண்டர், மியூசிஷியன், வாட் எவர் அப்படின்னு சொல்லி தான் அந்த கிளாஸே அவர் ஆரம்பிச்சார். ரொம்ப புதுசாக இருந்தது எனக்குமே. ஏன்னா இப்போ ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் வந்து உங்களை இத்தனை வருஷத்துல நாங்கள் நடிகர் ஆக்கிடுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் வந்து இல்லை அவர் சொன்னது வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மனுஷன். அவர் வந்து ஆல்மோஸ்ட் 80% ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா. 10% வந்து கம் ஆன் டைம் அண்ட் பி ப்ரிப்பேர்ட். 7 மணிக்கு கிளாஸ் தொடங்கணும்னா நான் கரெக்டாக 6:45 அங்கே இருக்கணும், ஈவினிங் 7 மணிக்கு. 7:01 வந்தானா $1 ஒரு பாக்ஸ் வச்சுருப்பார். $1 அதில் ஃபைன் போடணும். ஒரு மாதம் முடிஞ்சோன்னா அந்த டாலர் சேர்ந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நைட்டு நாங்கள் அங்கே பார்ட்டி பண்ணிவிடுவோம். வி ஜஸ்ட் கோ டு த நியர்பை பார், எல்லாருமே சேர்ந்து வி ட்ரிங்க் சியாட்டல் டவுன் டவுனில். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம், நீ இங்கே ஆக்டிங் என் கிளாஸ்க்குள்ளே வரும்போது வெளியே ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்கேன், அதில் உன்னோட பிரெயின் அங்கே தூக்கி போட்டு இங்கே வா, மொத்த அறிவையும் நீங்கள் வெளியில் அங்கே வச்சுட்டு நீ இங்கே வாங்க இங்கே, அண்ட் ஐ டோன்ட் நீட் யுவர் பிரெயின்ஸ் ஹியர். நைஸ் நைஸ். ஓகே. ஸோ வந்து சொல்கிறத கேளுங்க, பண்ணுங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஸ்டில் இஃப் யூ ஆர் ட்ரைனிங் as an actor and you still have that passion, then we will talk about acting. நல்லா அப்படின்னு தான் அவர் அந்த கிளாஸே ஆரம்பிச்சாரு. நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி தேங்க்யூ. நீங்கள் அவ்வளோ தூரம் போய் படிச்சுட்டு வந்ததெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக அவ்வளோ தூரம் சொல்கிறது. இல்லை அவர் சொன்னார், நீங்கள் அங்கே போய் ஒரு கிளாஸ் ஆரம்பிங்களாம் சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், நோ சார், ஐ கான்ட் டீச் அப்படின்னு. தென் நீங்கள் கூட ஒரு படத்தில் நடிச்சிருந்தீங்க, ஹர்காரா. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு ஆக்டராக லென்ஸ் உங்களுடைய படத்தில் நான் பார்த்துருக்கேன், பட் இன்னொருத்தருடைய படத்தில் ஒரு ஆக்டராக பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்படியா? ஓகே. எனக்கு அது ஓ நைஸ். ஓகே. இல்ல நிஜமா நீங்க வந்து ஒரு இயக்குனரா மட்டும் இல்லாம ஆக்டரா நிறைய ஜர்னி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நானும் தான் ஆசைப்படுறேன். பட் இது ஆனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி வாய்ப்புகள் பெருசா வர மாட்டேங்குது. கண்டிப்பா நீ வரும் சார், வரணும். இன்னொன்று இப்போ காதல் என்பது பொதுவுடைமை மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது? ஏன்னா பொதுவாக இப்போ நானே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன், ஒரு மாஸ்டர்பேஷன் பற்றி. நான் பார்த்துருக்கேன். அந்த படம் வந்து நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஃப்ரேம்குள்ளே வந்து அவங்க அதை நடிக்கிறதுல அவங்களுக்கு சில விஷயங்கள் தயக்கமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இந்த கதைகளுக்காக அணுகும்போது எப்படி அந்த ஆர்டிஸ்ட் கூட உங்களுக்கான அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்களேன். இதை வந்து கேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணதே எனக்கு நடந்துச்சு. ஆனால் இது எப்படின்னா லென்ஸ் முடிஞ்சோன்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணலாம், நான் இதுதான் கதை அப்படின்னு சொன்னதுக்கு தாராளமாக பண்ணலாம்லாம் சொல்லி வந்து நானும் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஓகே. அப்போது அந்த டைமில் வந்து ரேவதி, பிரகாஷ் ராஜ் அவங்ககிட்டலாம் நான் கதை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. பார்வதி கதையை படிச்சுட்டு நேராக மீட் பண்ணி பேசலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் பேக் ஆஃப் பண்ணிட்டார். யார்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் போல இருக்கு. நான் வந்து போட்ட பணம் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு கதையை முதல்ல பண்ணிடலாம் ஜேபி அப்படின்னாரு. நான் அதுக்கு சொன்னேன், சார் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம போட்ட பணம் எடுக்கிற மாதிரியான விஷயத்த சொல்ல முடியும். சினிமாவில் வந்து அந்த ப்ராமிஸ் என்னால் கொடுக்க முடியாது சார் அப்படின்னா. அப்புறம் அவர் பண்ணல. அப்புறம் அது அப்படியே நின்றுடுச்சு. அதுக்கப்புறமா ஜியோ பேபி வந்து என்னோட மஸ்கிட்டோ பிலாசபி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிறோம். அப்புறம் அவரோட கிரேட் இண்டியன் கிச்சன் ரிலீஸ் ஆகுது, அது பயங்கர ஹிட் ஆகுது. அப்புறம் அந்த ப்ரொடியூசர்ஸ் தமிழ் ஒரு படம் பண்ணோன்னு வந்தப்போ ஜியோபி என்கிட்ட கதையை கேட்டார். இந்த கதையை சொன்னேன், தலைக்கூத்தலோட ஒர்க் போயிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், இது பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் சார்னு. ஓகேன்னாங்க. தென் இட் ஆல் ஹேப்பன். இப்போ அப்புறம் இந்த டைமில் அதை திருப்பியும் ஐ குடின் கோ பேக் டு ரேவதி ஆர் பிரகாஷ் ராஜ் அவங்கெல்லாம். அப்போது ஜியோ பேபிக்கு தெரிஞ்சவங்க ரோஹிணி, ஸோ அவங்கள ட்ரை பண்ணோம். அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க. இப்போ ரோஹிணி மேம் வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பரவலான விஷயத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள் சார். லிஜுமோல் அண்ட் அனுஷா வந்து ஆல்ரெடி தியேட்டர் ஆக்டர் என்னோட மஸ்கிட்டோ பிலாசபியில் நடிச்சிருந்தாங்க. அப்படி தான் எனக்கு அவங்கள தெரியும். அருண்மொழி சார் தான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
லிஜோமோலும் அதே மாதிரி தான். பேசிக்லி நமக்கு டைரெக்டாக தெரியுது யாருன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுவும் ஜியோ பேபி நம்பர் கொடுத்து பேசினாங்க. நான் அப்புறம் அவங்ககிட்ட பேசினேன், ஸ்கிரிப்ட் அமிச்சேன். நான் ஐ லைக் டு சென்ட் ஸ்கிரிப்ட்ஸ். எனக்கு இந்த போய் நரேஷன் பண்ணுறதோட ஒரு ஆக்டர் ஸ்கிரிப்ட் முழுசாக வாங்கி படித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கதை என்ன எல்லாமே புரிஞ்சிடும். அதில் தட் நான் எழுதும்போது நான் அப்படி எழுதிடுவேன், ஏன்னா எனக்கு அது ஈஸி டைரக்ட் பண்ண. அப்போ அவங்க வாங்கி ஃபுல்லாக படிச்சுட்டு இமீடியட்டாக கால் பண்ணி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் ஈஸியாக இருந்தது. ஆக்டர், அதாவது வினீத் சாரோட கேரக்டர் கேஸ்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. இங்கே இருக்கிற நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் கிட்டலாம் நான் ட்ரை பண்ணேன். ஒருத்தர் வந்து என்னோடய ரோல் சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து அவங்க சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொருத்தர் வந்து நான் இந்த மாதிரி சின்ன ரோல் பண்ணுன்னு உங்ககிட்ட யார் சொன்னா, எப்படி நீங்கள் எங்கிட்ட வந்து இது கேட்கலாம் அப்படின்னு. ஆமாம், எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் தான், பேர் எடுத்து நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்போது அப்படி இருக்கும்போது அந்த ஆஃபீஸ்லாம் போட்டேன். ஷூட்டிங் ஆனால் நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்க போது இந்த கேரக்டர் பட்ட செட். பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இந்த ப்ராசஸ் அது வரும் அப்படின்றதான். எனக்கு தலைக்கூத்தில் அப்படி தான் நடந்தது. இட் ஹேப்பன்ஸ். தி கதை அதுக்கான நடிகர்கள் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ இருக்கும்போது என்னோட ஏடி பிரபுன்னு அவன் வந்து ஒரு தெலுங்கு படத்தோட கிளிப்பை காட்டுறான். அதில் அப்பாவை நடிச்சிருக்காரு வினீத், ஏதோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில். இமீடியட்டாக அவரோட நம்பர் வாங்கி கால் பண்ணி பேசி இந்த ஸ்கிரிப்ட் அமிச்சேன். அவரும் இமீடியட்டாக படிச்சு இமீடியட்டாக கால் பண்ணார். 100% நான் பண்ணுறேன். 5-6 டேஸ் தான் ஷூட். ஆனால் படம் ஃபுல்லாக அவர் இருப்பார். ஆமாம் ஆமாம். ஸோ எந்த ஆக்டர் வந்து அந்த சின்ன ரோல் அப்படின்னு சொன்னாரோ டெஃபினட்டாக அவர் அதை மிஸ் பண்ணிட்டார். ஏன்னா எல்லாரும் இப்போ அவரை பாராட்டுறாங்க வினீத். ஆமாம், ஷூர். அதுவும் இல்லாமல் இப்போ அந்த லிஜுமோல் அண்ட் அனுஷாவோட கேரக்டர் பார்க்கும்போது ஒரு ஆக்டிங் மாதிரியே இல்லை. அது நிஜமாலுமே ஆர்கானிக்காக அவங்களுக்குள்ள ஒரு காதல் கிரியேட் ஆகி இருந்தால் எப்படி இருக்குமோ அதை எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஃப்ரேமில். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அது தேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் அதோட ரூட் புரிஞ்சவங்கனால தான் அது பண்ண முடியும். ஸோ அந்த அளவில் வந்துட்டு நீங்கள் கரெக்டான கேஸ்டிங் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஆக்சுவலி நான் அகைன் என்னோட ஆக்டிங் ஸ்கூல் என்னோட டீச்சருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நானும் ஒரு ஆக்டிங்கில் ட்ரெயின் பண்ணதுனால எனக்கு ஆக்டர்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அவங்கள வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். மீன்ஸ் தே ஷுட் ஃபீல் தி என்வாயர்மெண்ட் அண்ட் தே ஷுட் நாட் ஃபீல் த்ரெட்டன்ட் ஆர் இன்டிமிடேட்டட். யூனோ அது இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த கதாபாத்திரம், கதை, டைலாக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துடணும் ஃபுல்லாக. நம்ம வந்து ஸ்பாட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அந்த மாதிரி இல்லை. அது எனக்கே கஷ்டம்தான். நான் மாற்றினா எனக்கே நான் என்ன பண்ணுறது எடுக்கிறதுன்னு மறந்துடுவேன் நான். ஸோ நான் ஐ எம் வெரி ப்ரிப்பேர்ட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சுருக்கோம், இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கிரிப்டில் இருந்து எதுவுமே நான் மாற்றலை. என்ன நான் எழுதுனேனோ அதை நான் எடுத்துட்டேன் ஃபுல்லாக. எடிட்டில் தான் கொஞ்சம் விஷயங்கள் வெளியே எடுத்ததை தவிர. ஸோ அவங்க எல்லாருமே அவங்க லைன்ஸ், அவங்க விஷயங்கள்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. முன்னாடியே அவங்க எல்லாரும் மீட் பண்ண வச்சிட்டேன். அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் அனு அண்ட் லிஜோவை நான் வந்து நீங்கள் ஷாப்பிங்லாம் போங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மாலினி ஜீவரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க கூட பேச வச்சேன். ஏன்னா அவங்க கம்யூனிட்டி சார்ந்தாங்க. ஸோ வேறு எதாவது இன்புட்ஸ் கிடைக்கிறதா இருந்தால் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அவங்க ஸ்கிரிப்டும் படிச்சிருக்காங்க மாலினி வந்து. ஏன்னா நம்ம ஏதாவது பொலிட்டிக்கலி தப்பாக ஏதாவது இருக்கக்கூடாதுன்றனால அவங்கள ஒரு வாட்டி வாசிச்சு எதனா இருக்கா அப்படின்னு கரெக்ஷன்ஸ் எதனா இருக்கான்னு கேட்டிருந்தேன் அந்த சைடில். ஸோ ஆக்டர்ஸாக எனக்கு எப்போவுமே வந்து அவங்களுக்கு அதை கொடுத்து அவங்க அதை ஃபீல் பண்ணி அவங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். எனக்கு அதுதான் வேணும். நான் அவங்கள நடிப்பு சொல்லி கொடுக்க மாட்டேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க வந்து சொல்ல மாட்டேன். இது லைன் யூ ஜஸ்ட் ஸ்பீக் உங்களோட இதில் இருந்து அண்ட் அது டைலாகும் அதே மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு என்னோட அந்த நான் எழுதுனதோட எசன்ஸ் கரெக்டாக அவங்க வார்த்தையிலையோ செயல்லையோ சொன்னால் எனக்கு ஓகே. ஸோ அந்த ஃப்ரீடம் நான் அவங்களுக்கு கொடுத்ததுனால மேபி அவங்க ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரீடம் வந்து அவங்க ரொம்ப 100% யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலி நீங்கள் அந்த லென்ஸ் படத்தோட ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த ஸ்கைப்பில் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட டீச்சர் கூட பேசிட்டு ஆமாம் அந்த ஸ்பார்க் வந்து சேம் ஜேடி காபன் அந்த டீச்சர் அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு நாள் நைட்டு தான் இங்கே உட்காந்து தான் பேசிட்டு இருந்தேன். இங்கே லேப்டாப் இருந்து ஸ்கைப் நான் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்போது அவர் இந்த மாதிரி எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல சார், இங்கே அங்கே மாதிரி ப்ரொஃபஷனல் ஆடிஷன்ஸ்லாம் நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இட்ஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்னு அவர் சொன்ன. இப்போ எல்லாம் வளர்ந்துச்சு, இப்போ டிஜிட்டல் ஆச்சு, நீ ஸ்கைப்லேயே படம் எடுக்கலாம், பை அ கேமரா, லேர்ன் டு லேர்ன் சினிமோட்டோகிராஃபி, ஷூட் யுவர் ஓன் ஃபிலிம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு தோணுச்சு, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே இருக்கீங்க. Just imagine I am a frustrated actor and I want to commit suicide now in front of a teacher. What do you think? அப்படின்னு அவர் திடீர்னு என்ன சொல்கிறார், அவருக்கு ஒரு செகண்ட் ரியல் நினச்சிட்டாரு. அப்போ எனக்கு நினச்சேன், ஓகே திஸ் இஸ் வெரி ஷாக்கிங், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அப்போ நான் சொன்னேன், நம்ம இது எழுதலாம் சார், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேபி அப்படின்னாரு. அப்புறமா இந்த ஆக்டிங் ஜாப் கிடைக்கலன்ற ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் என்னையே ஃபோர்ஸ் பண்ணி எழுதுனது தான்
லென்ஸ் கதை. ஸோ அந்த மாதிரி ஸ்பார்க் வந்து நம்மளுக்கு காதல் என்பது பொது உடைமையில் உங்களுக்கு எங்கேருந்து அந்த ஸ்பார்க்கான? இல்லை, ஸ்பார்க்காக வரல, எனக்கு ஒரு கோவமாக தான் இது ஆரம்பிச்சது. நான் ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நம்ம பண்ணலாம் ஜேபி. நான் சொன்னால் பண்ணலாம், எனிவே லென்ஸ் பிடிச்சி வேலை இல்லாமல் தான் இருக்கேன், காசு வேணும், பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தேன். ஸோ அவருக்கு இந்த ஐடியா சொன்னேன். அங்கே தான் இந்த பட்டர்ஃப்ளை கக்கூன்லேருந்து வருது. அது நம்ம விஷுவலாக இங்கே சிஜியில் கட் பண்ணுவோம், இங்கே கிரியேட் கிராஃபிக்ஸ் அண்ட் கட் பண்ணி ஒரு பெண் வந்து அழகான ஒரு டான்ஸ் ஃபார்ம், அந்த பட்டர்ஃப்ளையோட மூமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு டான்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு அவள் ப்ரெசென்ட் பண்ணுறான். ஓகே, நைஸ். அண்ட் in the end of the dance, the mother realizes, she makes her realize that she is coming out, she is a lesbian or she is அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது ஜேபி. பட் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஆனால் அது பண்ணணுமா, வீட்டில் நான் எப்படி காட்ட முடியாது அண்ட் அந்த ஒரு இதுவை சொன்னார். நான் அவர் ப்ளேம் பண்ணல, பட் எனக்கு அது வந்து ஓ இப்படியா, அப்போ நான் இன்னும் அது கண்டிப்பாக எனக்கும் அதை பற்றி தெரியாது. எனக்கு அதை பற்றி அதோட புரிதல், அதோட அவங்க லைஃப்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது என்னோட தேடலும் என்னோட புரிதல் தான். இந்த கதை நான் எழுதுகிற ப்ராசஸில் தான் இதெல்லாமே. அது எழுதுகிற ப்ராசஸில் நீங்கள் அந்த மாதிரி மனிதர்களெல்லாம் நிறையா? இல்லை, நான் எழுதி முடிச்சிட்டேன். நான் எப்போவுமே எழுதும்போது ஒரு மனிதம் சார்ந்து எனக்கு ஒரு புரிதல் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் எல்லா கேரக்டரையும் எனக்கு என்ன வேணும், இது இருக்குன்னா கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்குறதுக்கு எதுவும் படிக்கலாம், வேணா கேட்கலாம். ஸோ வி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஒரு பொண்ணு வந்து அம்மாட்ட எப்படி சொல்கிறான், என்ன நடக்கும், ஓகே அம்மா என்ன சொல்லுவாங்க, அவன் என்ன சொல்லுவான், ஆர்குமெண்ட் தானே. இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து அப்படியே நான் அப்படியே அப்போ இந்த சில கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆன்சர் சொல்ல வேற ஒரு கேரக்டர் வேணும், கேரக்டர். இதுதான் என்னோட ரைட்டிங் ப்ராசஸ். இப்படி ஒரு ஒன்லைன் ஆர்டர் கிரியேட் பண்ணிடுவேன், சீனா எண்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அதை ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து எப்போவுமே இந்த தெரிஞ்ச ஆளுங்க, இப்போது ஒரு ஃபேமிலி இதே மாதிரி அப்பா அம்மா பெண் இந்த மாதிரி சொல்லியிருக்கா, அவங்க பெங்களூரில் இருக்காங்க, அவங்க வந்து அவங்கள சேர்த்து வச்சாங்க. அன்றைக்கி வந்து இங்கே இல்லீகல், இப்போ லண்டனுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களை கிளியர் பண்ணி வச்சாங்க. அங்கே அவங்க 2 வருஷம் இருந்தாங்க. they are divorced now, that's a different story. ஸோ அவங்க இந்த ஸ்கிரிப்ட் படிச்சிருக்காங்க, அம்மா பொண்ணு அவங்க இந்த ஸ்கிரிப்ட் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஆஃப்டர் ஐ ரைட் ஐ கிவ் டு them. அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி இதுல கரெக்டா இருக்கா, இதுல வேற எதனா நான் ஆட் பண்ணணுமா, அந்த மாதிரி விஷயங்கள் நான் அவங்களுக்கு. அப்போ அவங்களும் சர்ப்ரைசிங்லி சொன்னாங்க, நீங்கள் இது பார்த்த மாதிரி எழுதிருக்கீங்க, இது அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஸோ ஐ வாஸ் கான்ஃபிடென்ட், ஓகே இட் வில் ஒர்க் அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி காதலுங்கிறது பொது தான். நம்ம காதலுங்கிறத வச்சு அதை எப்படி வேணாலும் நம்ம இல்லை, இந்த படமே காதல் தான். இப்போ இந்த 2 பேர் காதல் மட்டும் கிடையாது. இது இந்த கதை வந்து ஒரு லெஸ்பியன் ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் வெளியிருந்து பார்த்தாலும் இந்த படம் வந்து இட்ஸ் அபவுட் ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வீட்டுக்குள்ளே நம்ம பசங்கிட்ட பேசணும். இந்த உரையாடல்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்றது தான் இந்த படம் ஆக்சுவலாக. அது கண்டிப்பாக அந்த உரையாடலை வந்து கிரியேட் பண்ணணும். அது ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனாக போயிட்டு நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 40-50 40-50 இது இளைஞர்களும் எல்லாருமே அப்படிலாம் கிடையாது. ட்ரெய்லர் போட்ட உடனே யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் ஒரு ஹேண்டலில் வந்து போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. மீன்ஸ் கலாச்சார சீரழிவு. அப்புறம் ப்ரெஸ்லேயே ஒருத்தரும் கேட்டாங்க, சார் இப்படி இல்லைனாவே ஆம்பளைங்களுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, இப்போது நீங்கள் வேறு இப்படி படம் எடுத்து எல்லா பெண்களும் இப்படி ஆகிட்டானா என்ன சார் பாவம் ஆம்பளைங்க பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டார். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி படங்கள் வர வர விவாதத்துக்குள்ளே போக போக அது அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் அவங்களுக்கும் எப்பவுமே அப்படிதான். அது எப்பவுமே லைஃப் மூவ்ஸ் ஃபார்வர்ட். அப்படிதான். ஒரு விஷயம் செட்டில்டாக நல்லா இருக்க மாதிரி தெரியும், திடீர்னு ஒன்று நம்மளை கொஸ்டின் பண்ணோம், அதை நம்ம ஆன்சர் பண்ணி அந்த வேர்ல்டை செட் பண்ணிவிடுவோம், திருப்பி வேற ஒரு கொஸ்டின் வரும், வரலன்னா போர் அடிச்சிரும். தட் இஸ் ஹவ் லைஃப் மூவ்ஸ் ஆன். ஒரு சண்டை வேணும், ஒரு சமாதானம் வேணும், ஒரு புரிதல் வேணும். அப்படிதான். இப்போ வந்து நீங்கள் லென்ஸ் ஆகட்டும், தலைக்கூத்தல் ஆகட்டும், அப்புறம் காதல் என்பது பொது உடைமை ஆகட்டும், இந்த 3மே வந்து ஒரு ஆஃப் பீட் மூவியாக நீங்கள் எடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா இந்த மாதிரி கதைகள் பண்ணணும், அதாவது பெரிய கமர்ஷியல் பெரிய ஒரு மணி அப்படி இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்து ஒரு சின்ன ஒரு எக்கனாமிக்கலோடைய ஒரு நல்ல ஒரு லைவான ஒரு கதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நிறைய பேர் வராங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து நீங்கள் அதை ஜெயிச்சு காமிச்சிட்ருக்கீங்க. இப்போ வர இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி படங்கள் பண்ணணும் நினச்சிட்டு வரவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் அது? இல்லை, அந்த மாதிரி இந்த மாதிரி நான் பிரிக்க ஆரம்பிக்கலை. எல்லாருமே ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. மீன்ஸ்
உங்களுக்கு ஒன்று உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லல, ஒன்று உங்களுக்கு பிடிக்கும், அதுக்கு டோட்டலாக உண்மையாக இருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் க்ரியேட் ஆகணும். ஏன்னா அது உங்கள் தான் இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு கதை எழுதும்போது நான் வந்து டாரண்டினோ மாதிரி ஒன்று பண்ணுவேன் அப்படின்னா அவருக்கு தோணுன அவரோட பர்சனாலிட்டியை தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காரு. அந்த பர்சனாலிட்டியை நம்ம காப்பி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஸ்பயர் ஆகலாம், பட் வி டோன்ட் ஹேவ் டு. நம்ம கதை எழுதும்போது இந்த ஷார்ட் இப்போ நடந்து வரும்போது டாரண்டினோ வச்ச ஆங்கிள், டச் ஆங்கிளில் இப்படி எழுத வேண்டிய அவசியம், இது என்னோட கருத்து. இதுக்கு முரணா நிறைய பேர் கதை எழுதுறாங்க, பெரிய பெரிய டேரக்டர்ஸும் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் தப்பாக சொல்ல. பட் என்கிட்ட நீங்கள் கேட்டதுனால பர்சனலி ஃபார் மீ, ஃபைண்ட் யுவர் வாய்ஸ். அது வந்து கஷ்டம்தான், நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு தான் தெரியாது, பட் பண்ணணும்னு சொல்கிறேன். நிறைய பேர் நல்லா இல்லைன்னுவாங்க, எஸ்பெஷலி எல்லாருமே இப்போ இந்த படம் யாருமே என்னை தமிழில் பண்ண வேணாம் தான் சொன்னாங்க. எல்லாருமே என்கிட்ட இப்போ ஹிந்தி இல்லை மலையாளத்தில் பண்ணுங்கன்னாங்க. சில டேரக்டர்ஸும் என்ன அட்வைஸ் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணாங்க. பட் உள்ளே ஒன்று தோணும் இல்லை. ஸோ அது விட்டு கொடுக்காமல் இருந்தால் டெஃபினட்டாக அந்த ஆர்ட்டும் அந்த விஷயமும் உருவாகும். அதுக்கான எங்கே இருந்தால் யாராவது வருவாங்க, இமீடியட்டாக வரமாட்டாங்க. அண்ட் ரொம்ப முக்கியம் பேஷன்ஸ் வேணும். 2 அந்த பேஷண்ட், அதாவது ஒன்று பண்ணிவிட்டு அது வெளியே வர்ற வரைக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, அது ரொம்ப டிப்ரெஸிங்காக ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு டைம். அந்த டைமில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஒன்று நம்ம படிக்கணும், இல்லை இன்னொரு நெக்ஸ்ட் ஆர்ட் நெக்ஸ்ட் ஒர்க் எழுத ஆரம்பிக்கணும். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இது கரெக்டாக வந்து சேரும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்படி தான் நடந்தது. நான் லென்ஸ் முடிஞ்சு எனக்கு ஒன்றுமே நடக்கலன்னு நான் மஸ்கிட்டோ ஃபிலாசபி கையில் காசையில் இங்கே வச்சு 6 ஹவர்ஸில் ஷூட் பண்ண படம் அது. ஓகே, ஐ ஹேட் டு டூ சம்திங். நான் அது பண்ண இல்லைங்களா, அந்த மஸ்கிட்டோ ஃபிலாசபி பண்ணதுனால மட்டும்தான் இந்த படம் நடந்தது. ஏன்னா மஸ்கிட்டோ ஃபிலாசபி ஜியோ பேபி பார்த்தார், அவருக்கு அது பிடிச்சிருந்தது. நான் எவ்வளவோ ப்ரொடியூசர்கிட்ட போனேன், யாருமே அதை பண்ணலை. அவராக என்கிட்ட வந்து கதையை கேட்டார், சொன்னோன்னே பண்ணுறேன்ட்டார். ஸோ நான் இது வந்து லென்ஸ் முடிஞ்சு நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஒன்றும் பண்ணாமல் சும்மா ஒரு ப்ரொடியூசரை வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன்னா இது பண்ணியிருக்க மாட்டேன், இது நடந்திருக்காது. மேபி நடந்திருக்கலாம், பட் நான் இப்போ நம்ம எப்போவுமே ஒரு கதையை பின்னாடி பார்த்து தான் சொல்ல முடியும், முன்னாடி சொல்ல முடியாது. என்ன நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. நடந்ததை வச்சு இதனால இது நடந்ததுன்னு நம்மளே ஒரு கதை சொல்லி நம்மளை சமாதானப்படுத்திக்கலாம். பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது. ஸோ அதான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியல, ஒரு புக் எடுத்து படிங்க, இல்லை ஒரு நல்ல படத்தை பாருங்கள். டூ சம்திங் ஸோ தட் யுவர் கிராஃப்ட் வாட் எவர் யூ வாண்ட் டு யூ கீப் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். அது ஏதாவது ஒன்று கொடுக்கும், ஏதாவது ஒன்று பண்ணோம். அப்புறம் கஷ்டம்தான், பணம் இருக்காது, அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தானே. உங்களை யாருமே சினிமா பண்ண வற்புறுத்தல் இல்லை. அப்போ அதனால் நான் வந்து கஷ்டப்படுறேன், சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. யூ வாண்டட் இட், யூ ஹேவ் டு டூ இட். ஒரு வேலை தான் சாப்பாடு, ஒரு வேலை தான் சாப்பாடு. அது வந்து க்ளோரிஃபை பண்ணி நான் ஒரு வேலை நான் கஷ்டப்படுறேன்றதாலாம் சும்மா. நீ வேறு வேலைக்கு போ, இது பண்ணாத. கஷ்டம் தோணுனா விட்டுரு, பண்ணாது. அதில் ஒரு ப்ளஷர் இருந்தால் பண்ண. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார். எனக்கு மட்டும் இல்லை, சாரி எல்லாத்துக்கும் இல்லை, எனக்குமே அது பர்சனலாக ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வைஸாக இருந்தது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம நகர்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான், தேங்கி ஒரு இடத்துல நிற்க. அதே தான். நான் அந்த ஃபஸ்ட்டு நான் எழுதின ஸ்கிரிப்ட் அது லென்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண வேண்டியது கூவம், அந்த படத்தோட பேர். அது பண்ணணும், அது நான் எப்படியோ பண்ணுவேன் ஒரு நாள். அது இது சம்மந்தமாவா தேங்கி இல்லை, நீங்கள் இப்போ சொன்ன அந்த டைலாக் அதில் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லும், கூவம் பற்றியான கதை அது. தண்ணினா ஒழிகிட்டே இருக்கணும் மகமா, அப்போ தான் வந்து கடலில் போய் சேர முடியும், அப்படியே நின்றுனா சாக்கடை ஆகிடும் கூவம் மாதிரி அப்படின்வான். நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் அது சீக்கிரமாக அதை படமாக பண்ணி விஷுவலாக எங்களை வந்து இன்ஸ்பைரிங் பண்ணணும்னு கேட்க. அது ரொம்ப விஷுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் அதான் சொன்னேன் இல்லைங்க, அது ஒரு கமர்ஷியலாக அந்த மாதிரி இல்லை படம் கிடையாது. படத்தோட டைட்டிலே கூவம். ஸோ அதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக வந்தாங்கன்னா டெஃபினட்டாக பண்ணுவேன் நான். கண்டிப்பாக சார். ஸோ அகெயின் உங்களுக்கும் உங்களுடைய காதல் என்பது பொது உடைமை குழுவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து February 14th தேட்டரில் எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் ஃபேமிலியோடவும் லவ்வர்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் போய் ஜாலியாக போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.